வார்த்தைகளை தியானிப்பதற்கு கடந்து போக போகிறோம். இந்த நாள் நம்முடைய தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்டிருக்கிற வேத பகுதி ரோமருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லி இருக்குது? நம்முடைய குமாரனாகிய அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். சும்மா படித்தோம்னா நமக்கு ஒன்றும் புரியாது. கொஞ்சம் நிறுத்தி கவனமாக உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்க. ரோமர் 8:29 தம்முடைய குமாரன், அதாவது பிதாவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேராய் இருக்கும் பொருட்டு அவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் முதல் பேரானவர் அவர்தான். அவரை வச்சு தான் இனி மனித சமுதாயம், மனிதர்கள் சார்ந்த காரியம், உலகம் அவருடைய தலைமையின் கீழே தான் இனிமே இயங்க போகிறது. அவர் முன்குறித்தார். தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, நம்மில யாரை கர்த்தர் முன்னால தெரிந்தாரோ அவர்களை அவர் என்ன செய்கிறார்னா தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள பிதாவானவர் செய்ய விரும்புகிற காரியம் என்னன்னா, உங்களுக்கு தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வருவது தான் அந்த நோக்கம். அப்போ சாயல் என்று சொல்லும்போது அவருடைய மூக்கு மாதிரி, கண்ணு மாதிரி, முகம் மாதிரி அது இல்லை. அவருடைய சாயல், அவருடைய சுபாவம், அவருடைய குணம், இவைகளை நமக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. துவக்கத்தில் மனிதன் பார்த்தீங்கன்னா தேவ சாயலாகத்தான் படைக்கப்பட்டான். ஏன் இவனுக்குள்ள இப்போ கர்த்தர் தன் குமாரனுடைய சாயலை கொண்டு வரணும்? ஏற்கனவே மனிதன் தேவ சாயலாகத்தான் படைக்கப்பட்டான். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 25, 26, 27 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சத்தையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். பார்த்தீங்களா? அவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அப்போ தேவனுடைய சாயல் என்னவோ அது மாதிரியே மனுஷனை அவர் சிருஷ்டித்தார். சிலர் பாருங்க, அப்பாவுடைய சாயல் மகனுக்கு அப்படியே இருக்கும். அந்த தகப்பனை பார்த்தா, மகனை பார்த்தா இவருடைய பிள்ளைன்னு சொல்லாமலே தெரியும் நமக்கு. அப்போ அந்த சாயலை கொண்டிருக்கிறது. இவர்களை படைத்த போதே பர்பஸாகவே தம்முடைய சாயலின்படி படைத்தார். இதில் தான் நம்ம எதை தப்பாக எடுத்துக்கிற கூடாதுன்னா, நம்முடைய வெளி தோற்றம் இருக்கு பாருங்க, நம்முடைய கண்ணு, காது, மூக்கு, நம்மளை பார்த்தா தேவன் இப்படியா இருப்பார் அப்படின்னு தோணுதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த சாயலை சொல்லவில்லை. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வெளியரங்கமான சாயல் இல்லை. அவர் சொல்லுவது நம்முடைய ஆவியின் சாயல். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், நம்முடைய சாயலின்படி கர்த்தர் படைப்போம் என்று தேவன் சொன்னபோது தேவனுக்கு மனுஷன் மாதிரி மாம்சீக சரீரம் இருக்கவில்லை. தேவன் ஆவியாகவே இருந்தார். அப்படிதானே வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பரலோகத்தில் இருக்கிறவர்களிலே மனுஷனைப் போல ஒரு மாம்ச சாயலை, சரீரத்தை பெற்றுக்கொண்டவர். மற்றபடி பிதாவுக்கும் சரி, பரிசுத்த ஆவியானவருக்கும் சரி, மனுஷனைப் போல ஒரு மாம்ச சரீரம் இருந்ததில்லை. அவர் படைத்த போது அவருக்கு மாம்ச சரீரம் இருக்கல. மாம்ச சரீரம் இருந்துச்சா? இல்லை. அவர் மனிதனை படைத்தது மாம்சத்தில் இல்லை, ஆவியில. தம்முடைய ஆவியில என்ன சாயல் இருக்குமோ அந்த சாயலை மனுஷனுக்குள்ளே கொடுத்தார். அப்போ தேவனுடைய ஆவியிலே என்ன சாயல் இருக்குமோ அது மாதிரி தேவன் அளவில்லாதவர், பெரியவர், அளப்பதற்கு அரியவர். அதோடைய மினியேச்சர் சாயல்னு சொன்னால் அப்படியே இருக்குன்னு அவசியம் இல்லை. அது மாதிரி ஒரு சின்ன சைஸில் மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய ஆவியில் என்னென்ன சாயல் இருந்ததோ அதெல்லாம் மனிதனுக்குள்ளே
மனிதனுக்கு ஏற்ற அளவிலே கொடுக்கப்பட்டிருந்தது. அப்ப இந்த சாயலை மனிதன் இழந்து போனான். இந்த சாயலை மனிதன் இழந்து போனான். இந்த சாயலை அவன் இழந்து போனதற்கு, அந்த ஆவியின் சாயலை இழந்து போனதற்கு பாவம் காரணமாக கருதப்பட்டது. அப்ப சாயல் என்பது மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவியின் சாயல். ஆவி என்பது தான் மனுஷனுக்குள்ளே குணங்களை உருவாக்கக்கூடியது. ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா கோபமாக இருப்பான். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் சிரிப்பாங்க. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் மூடியாக இருப்பாங்க. வேதம் சொல்லுது, ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள் மறைந்திருக்கிற ஆவியே அந்த குணம். அப்போ எனக்குள்ளே என்னுடைய குணத்தை உண்டாக்குறது அதுதான் என்னுடைய ஆவியினுடைய தன்மை. 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள அவனுடைய ரியலாக மறைந்திருக்கிற குணம் இருக்கு பாருங்க, அதுதான் அவனுடைய ஸ்பிரிட்டு. அப்போ இந்த ஸ்பிரிட்டில் கர்த்தர் தம்முடைய சாயலை வைத்திருந்தார். அப்போ அவர் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கணும், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அது மாதிரி இருக்கணும் என்று ஒரு சாயலை கர்த்தர் படைத்தார். இவனை தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பது சரீர பிரகாரமானது அல்ல என்பது நமக்கு தெரியும். அது தேவனுடைய தன்மையின்படியும் சுபாவத்தின்படியுமான சாயல். என்னென்ன சாயல் நமக்கு தெரியும், நிறைய தெரியும். தேவன் அன்புள்ளவர், அது தேவனுடைய ஆவியில் இருக்கிற ஒரு சுபாவம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், 16வது அதிகாரம் 27வது வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அடுத்து நமக்கு தெரிஞ்சது தான் தேவன் பரிசுத்தமாக இருக்கிறாரு. 1 பேதுரு 1:16, தேவன் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். உபாகமம் 32:4, தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். யோவான் 17:25. தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய ஆவியின் சாயலை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதைத்தான் கர்த்தர் மனிதனுக்குள்ளே வைத்தார். வச்சு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி இந்த ஆவியை அந்த சரீரத்துக்குள்ளே கர்த்தர் வைத்தார். ஆதி மனிதன் பாவம் செய்த போது தன் சாயலை இழந்து போனான். தேவன் அவனுக்கு கொடுத்த சாயல் இப்போ மாறி போச்சு. சிலர் பார்த்தீங்கன்னா சாயல் மாறிடும். சிலருக்கு வயசின் காரணமாக சாயல் மாறிடும், வியாதியின் காரணமாக சாயல் மாறிடும். சில கொடிய வியாதிகள் வந்து ஆளே அடையாளம் தெரியாமல் போச்சே, முகம் எலும்பு கண்ணம், இந்த கண்ணு ஒன்று தாங்க தெரியுது லேசா, மற்ற எல்லாம் மாறி போச்சேன்னு சொல்லுவோம். வயசானால் சாயல் மாறி போயிடும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு சாயல் இருக்கிறது, வாலிபனாக இருக்கும்போது ஒரு சாயல் இருக்குது, வயசான காலத்தில் மாறி. இன்னும் சிலருக்கு விபத்து போன்ற ஏதாவது அசந்தர்ப்பமான காரியங்கள் நடந்தால் கூட சாயல் மாறி போக வாய்ப்பு இருக்கிறது. மனுஷனுடைய உள்ளான மனுஷனின் சாயல் எப்போ மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் பாவம் செய்த போது அவன் ஒரு புது சாயலை கொண்டிருந்தான். மனிதன் என்ன பாவம் செய்தான், மனிதனுடைய பாவம் என்னன்னு யார்கிட்ட கேட்டாலும் அவங்க மேல் போக்கா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், கீழ்ப்படியாமை. கர்த்தர் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கூடாதுன்னு சொன்னார், அவன் புசித்துட்டான், அதுதான் பாவம். அப்போ கீழ்ப்படியாமையே பாவம். வேதம் கூட பல இடத்துல சொல்லுது, அது உண்மைதான். ஆனால் அது மாத்திரம் இல்லை பாவம், அவன் புசித்த கனி இருக்கு பாருங்க, இதில் வேறொரு பாவமும் அடங்கி இருக்கிறது. என்ன பாவம் அடங்கி இருக்குன்னு பாருங்களேன். அவனை புசிக்கக்கூடாது என்று கர்த்தர் சொன்ன கனியை புசித்தது மாத்திரமில்லை, அந்த கனி எத்தன்மை உடையது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தரிடத்தில் எந்த தீமையும் இருந்ததில்லை. அவன் புசித்த கனி இருக்கு பாருங்க, அது நன்மை தீமை அறியத்தக்க கனி. அந்த கனியினுடைய குணம் என்னன்னா, நல்லது கெட்டது அறியக்கூடிய ஒரு கனி. இப்போ மனிதன் படைக்கப்பட்ட நேரத்தை நீங்க கவனிச்சு பாருங்க, அவனை சுற்றிலும் எங்கேயுமே தீமை இருக்கல. கர்த்தரிடத்தில் எந்த தீமையும் இல்லை. தேவனோட தான் அவனுக்கு ஒரு ஐக்கியம். அவரிடத்துல எந்த தீமையும் இல்லை, நமக்கு தெரியும். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அப்போ அவரிடத்துல பாவம் இல்லை. இயேசு
அவனிடத்தில் சொல்லும்போது என்கிட்ட பாவம் இருக்குன்னு யார் என்னை குற்றப்படுத்த முடியும் என்றார். அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர்கிட்ட பாவம் இல்லை, தீமை இல்லை. ரெண்டாவது, அவர் மனிதனை சுற்றிலும் படைத்து வைத்திருந்த எதுலையுமே பாவம் இல்லை. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை பார்த்தார், எல்லாமே நல்லது என்று கண்டார். ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 31 வசனத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது, சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று என்று வேதம் சொல்லுது. அப்ப மனிதனை கர்த்தர் வைத்திருந்த இடத்திலும் தீமை இல்லை, தேவனிடத்திலையும் தீமை இல்லை. அவரோட பேசி பழகுகிற தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலும் தீமை இல்லை. எல்லாமே நல்லது தான். தேவன் நல்லவர், தேவன் மனிதனுக்கு கொடுத்த பூமி நல்லது. இப்போ இவன் எதற்கு தீமை அறிந்து கொள்ளணும்? ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? தீமை ஏன் அறியணும்? நீ என்கிட்ட பேசுகிற, என்கிட்ட தீமை இல்லை. உன்னை சுற்றிலும் இருக்கிற உலகத்தில் நான் தீமையை படைக்கவில்லை, எதுலேயுமே தீமை இல்லை, எல்லாம் நல்லது என்று கர்த்தர் பார்வைக்கே நல்லதுன்னா அது எப்படி நல்லா இருக்கும்? எவ்வளோ நல்லதாக இருக்கும் பாருங்க. தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்லது. நல்ல ஒரு பூமியை கொடுத்து நானே பார்த்து சர்டிஃபை பண்ணி நல்லது என்று கண்ட இடத்துல வச்சிருக்கிறேன். உனக்கு ஐக்கியப்படுகிற தேவன் என்னிடத்திலும் தீமை இல்லை. அப்போ நீ என்ன தீமை அறிந்து கொள்ள விரும்புகிறாய்? நீ நன்மையை தானே அறிஞ்சிக்கிறணும். இந்த நன்மை என்ன, இந்த நன்மையை நம்ம எப்படி இன்னும் நல்லா பயன்படுத்தலாம், அதைத்தானே அறியணும். ஏன் தீமை அறிய ஆசைப்படுகிறாய்? அதுதான் அவன் செய்த முதல் தவறு. அப்போ நம்ம சொல்கிறோம் பழத்தை பறித்து சாப்பிட்டான்னு சொல்கிறோம், பழத்தை பறித்து சாப்பிட்டதில்லை. அந்த பழத்தை அவன் எதற்கு விரும்பினான் என்றால், நன்மையை மாத்திரம் இல்லை, தீமையை நான் அறியணும்னு நினச்சான். தீமை யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால், அந்த சத்ருவிடத்தில் சர்ப்பத்துக்கிட்ட தான் இருக்குது. இப்போ இதை நான் அறிய வேண்டும் என்று அவன் விரும்பினது தான் பாவத்தினுடைய ஆழமாக இருக்கக்கூடிய காரியம். இப்போ நமக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்லது இருக்குது, தீமையும் இருக்குது. இப்போ நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் இருக்கணும். ஆனால் ஆதாமுக்கு அந்த நெசசிட்டி இல்லை. அவன் நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் அந்த பூமியில் வாழ வேண்டும் என்ற எந்த அவசியம் இல்லை. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் நல்லவர்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் இருக்க வேண்டியிருக்கு. ஆதாமுக்கு அந்த நிர்பந்தம் இருந்ததா? இல்லை. அப்போ ஏன் அவன் அதை ஆசைப்பட்டான்? தீமையை அறியணும்னு விரும்பினான் பாருங்க, அதுதான் பாவம். அதற்கு அவன் கிரியை தான் பாருங்க, அதற்கு காரணமாக இருக்கிற விருட்சத்தின் கனியை புசித்தான் பாருங்க, அதுதான் காரணம். அது கர்த்தர் புசிக்கூடான்னு சொல்லியும் புசித்தான் பாருங்க, அது கீழ்ப்படியாமை. அப்போ தீமையை அறிய வேண்டும் என்ற ஆசை, தீமையை அறிந்து கொள்வதற்கான முயற்சி, தீமையை அறிந்து கொள்வதற்காக தேவனுடைய கட்டளையை மீறினது, இந்த மூணும் தான் அவனுடைய பாவம். இந்த செய்து தீமை சாத்தானிடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த பழத்தை புசிச்சா அவன் தேவன் படைத்த நன்மையை மாத்திரமல்ல, சாத்தானுக்குள்ள இருக்கிற தீமையை குறித்தும் அறிகிற அறிவை பெற்று விடுவான். அவனுக்குள்ள இந்த பார்த்தீங்கன்னா உள்ள சாத்தானுக்குள்ள தீமை இருக்குது. இதை எப்படியாவது அவன் எக்ஸ்போஸ் பண்ணணும், மனிதனுக்குள்ளே கடத்தணும். ஆனால் மனிதனுக்கோ தீமையை அறிய முடியல. ஏன்னா அவனுடைய நன்மை தீமை அறியத்தக்க கண் இன்னும் திறக்கப்படலை. சாத்தான் பார்க்குறான், என்கிட்ட இவ்வளவு தீமை வச்சிருக்கிறேன், இதை எப்படியாவது மனிதர்களுக்குள்ளே கடத்தணும்னா இவனுக்கு முதல்ல தீமையை அறிகிற அறிவு வரணும். அதனால தான் இந்த விருட்சத்தின் கனியை புசிக்கும்படி அவனை வற்புறுத்தினான். அதை புசிச்சிட்டா நீ என்னையும் தெரிஞ்சுக்கிருவ, என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிருவ, என்னுடைய ஆவியில் இருக்கிற குணங்கள், சுபாவங்கள், எதிர்மறை காரியங்கள், பாவம், இச்சை, அசுத்தம், இவைகள் எல்லாவற்றையும் நீயும் தெரிஞ்சுக்கிருவ என்றான். ஆதாமுக்கு அதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவனுடைய தொடர்பு தேவன் உண்டாக்கின உலகத்தோடும் தன்னை உண்டாக்கின தேவனோடும் தான் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவன் விரும்பினான் பாருங்க. அந்த விருட்சத்தின் கனியை புசித்த போது அவன் சுபாவத்தில் தீமையின் கலப்பு உண்டாகிவிட்டது. அது சாப்பிட்டவொடனே என்னன்னா, அவனுடைய ஆவியில் தேவனுடைய சுபாவம் மாத்திரம்தான் அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய சாயலில் தான் உண்டாக்கப்பட்டான். இப்போ சாத்தான் கொடுத்த அந்த தீமை அறிந்த உடனே இவனுடைய இருதயத்துக்குள்ள தீமையின் கலப்பும் வந்து விட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதன் ஒரு புது சாயலை கொண்டு விட்டான். நல்லதும் இருக்கும், தீமையும் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா
பாவம் செய்த பிறகு மனுஷன் ஒரு புது சாயலை கொண்டு விட்டான். என்னன்னா, மனுஷனுக்குள்ள நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். இது தேவனிடத்துல வெறும் நன்மைதான் இருக்கும், சாத்தானிடத்துல வெறும் தீமைதான் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு புது சிருஷ்டியாக பாவத்தினால மாறி இவன் வேற ஒரு சாயலாகிவிட்டான். என்ன சாயல் அப்படின்னு கேட்டா, நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சாயல் உள்ள ஒரு ஆளை படைச்சதில்லை. சாத்தான்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ், கர்த்தர்னா முழுக்க முழுக்க பாசிட்டிவ். இவன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உள்ள மாதிரி ஒரு புது சாயலை அடைந்து விட்டான். இது எப்படி? இவன் மாத்திரம் இல்லை, இவனுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லாவற்றிலும் நன்மை தீமை கலந்து விட்டது. பூமியில அவனுக்கு கீழே இருக்கிற மிருக ஜீவன்களாயிருந்தாலும், மச்சங்களாயிருந்தாலும், பறவைகளாயிருந்தாலும், இவன் செய்த பாவத்தின் அடிப்படையில் எல்லாவற்றிலும் நன்மையும் கலந்து விட்டது, தீமையும் கலந்து விட்டது. இப்போ உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான சாயலை கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் யார்கிட்டையாவது தீமை இருக்கான்னு கேட்டால் இல்லை, தேவனிடத்தில் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அவரிடத்துல முழு நல்லது தான் இருக்குது. ஆனால் சாத்தான் இடத்துல ஏதாவது நல்லது இருக்கான்னா எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க அவன் திருடன், கொலைகாரன், கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான், அவனுக்கு வேற நோக்கம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஆனால் மனுஷனை மாத்திரம் நீங்கள் கவனித்து பார்த்தா ஒரு நேரம் நல்லவனாகவும் இருப்பான், ஒரு பக்கத்தில் கெட்டவனாகவும் இருப்பான். இது மாதிரி ஒரு கிரியேச்சரை அல்லது ஒரு கிரியேஷனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்போ இது எதனால வந்ததுன்னா, இந்த பாவத்தினால உண்டானது. நன்மையும் தீமையும் மனிதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் கலந்துருக்குது. பவுல் இதைத்தான் கண்டுபிடித்து சொல்றாரு பாருங்க. ரோமர் 7வது அதிகாரம் 19 24 வரைக்கும் உண்டான வசனம். முழு நன்மை இருக்கிற மனிதனும் இல்லை, முழு தீமை இருக்கிற மனிதனும் இல்லை. மனிதனுக்குள்ளே ரெண்டுமே கலந்துருக்குது. விகிதாச்சாரம் வேணா மாறும். ஒருத்தனுக்கு 75% நல்லது, 25% தீமை இருக்கும். சில ஆட்களுக்குள்ள 75% தீமை இருக்கும், கொடூரமானவனாக இருப்பான். ஒரு 25% பார்த்தீங்கன்னா நல்லவனாக இருப்பான். பல பேரை கொலை செஞ்சு கருவறுத்து பல காரியங்களை செய்கிறவன் குடும்பத்தில் நல்லவனாக இருப்பான் சில ஆள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லதும் தீமை இருக்கும். மனிதர்கள் எங்கேயே வித்தியாசப்படுறாங்க, இந்த விகிதத்தில் தான் வித்தியாசப்படுறாங்க. அதில் என்ன பெர்சன்டேஜ் அதெல்லாம் வித்தியாசப்படுறாங்க. ஆனால் ரெண்டுமே கலந்த கர்த்தர் சிருஷ்டிக்காத ஒரு புது சிருஷ்டியாக அவன் மாறி வேற சாயலை அடைந்து விட்டான். ரோமரில் என்ன சொல்றார் பார்க்கலாம். 7வது அதிகாரம் 19-24 இவரே ஒரு புது காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நானே சில நேரத்தில் தீமையை செய்து விடுகிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இப்போதான் பார்க்குறார், நான் கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன், நல்ல ஜெபம் பண்ணுறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனால் எனக்குள்ள ஒரு தீமை செய்ய வேண்டும் என்கிற ஒரு பிரமாணமும் ஒளிந்திருக்கிறதை பார்க்கிறேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமாகிறது. எனக்குள்ள ஒரு தீமை, சில நேரத்தில் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன், சில நேரத்தில் தீமை செய்ய வேண்டும் என்கிற ஒரு புதிய பிரமாணத்தை எனக்குள்ளே காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் பிரியமாய் இருக்கிறேன், ஆனாலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். நான் தேவன் சொன்ன பிரமாணத்தின்படி தான் வாழ பார்க்கிறேன், ஆனால் அதுக்கு எதிராக கிரியை செய்கிற வேற ஒரு சுபாவம், வேற ஒரு குணம், ஒரு தீமை எனக்குள்ளே இருக்கிறத பார்க்கிறேன். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. என் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த பாவ பிரமாணம் உள்ளே இருக்குது, என் சாயல்ல வித்தியாசம் இருக்குது, அது என்னை அடிக்கடி பாவத்துக்குள்ளே சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தம், வேற வழி இல்லாத, எதுவும் செய்வதற்கு வழியில்லாத ஒரு மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்றார். அவ பாருங்க, எல்லா மனுஷனுக்குள்ளேயும்
ஆதாம் பாவம் செய்த போது ஆதாமோட முடியல, அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லாவற்றிலும் அவனுடைய சந்ததியிலும் நடந்த ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, சாயல் மாறினது. அதுதான் முக்கியம். கர்த்தர் படைச்ச சாயல்ல இப்ப இல்லை, இவர்கள் வேற சாயல்ல மாறிட்டாங்க. சாத்தானுடைய சாயலிலும் முழுசா இல்லை, இவங்க வேறொரு சாயல்ல மாறிட்டாங்க. சாத்தான் அவனுடைய சாயலை உள்ளே கொண்டு வந்து கலப்பா வச்சுட்டான். தேவனுடைய சாயல் மனுஷனுக்குள்ளே இருக்கு. இது ரெண்டும் கலந்த ஒரு புது சாயல்ல இவன் வேற மாதிரி மாறிட்டான். ஒன்று பரிசுத்தமா இருக்கணும், ஒன்று பாவமா இருக்கணும். பவுலே சொல்றாரு, பரிசுத்தமா தான் இருக்க விரும்புகிறேன், அடிக்கடி நான் சிறைப்பட்டு போகிறேன், எனக்குள்ளே வேற ஒரு பிரமாணம் இருக்கிறதை காண்கிறேன், நான் நிர்பந்தமான மனுஷனாய் உணர்கிறேன். அப்ப நான் எப்படி எந்த சாயல்ல படைக்கப்பட்டேனோ அந்த சாயலை என்னால் அடைய முடியல. அது யார் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லுகிறார். இதுக்கு தான் வேதம் முதல்ல நம்ம வாசித்தோமே ரோமருடைய புஸ்தகத்தில், அது சொல்லுகிறது, குமாரனாகிய கிறிஸ்து தம்முடைய சாயலை, அவருடைய சாயலை நீங்கள் அணிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். சாத்தான் என்ன செய்யறான்னா, இவனை ஒரு பழம் சாப்பிட வச்சுட்டான். அப்போ சாத்தானுடைய குணாதிசயம் ஆதாமுக்குள்ளேயும் அவனுடைய சந்ததிக்குள்ளேயும் அவருடைய ஆளுமைக்குட்பட்ட எல்லாருக்குள்ளேயும் நன்மையும் தீமையும் வந்து விட்டது. சாத்தான் தொடர்ந்து இப்போ என்ன செய்யறான்னு கேட்டா, முழுசா தன்னுடைய சாயலை அவனுக்குள்ள கொண்டு வந்துடணும். அதுக்கு போராடுகிறான். கொண்டு வந்துட்டோம், ஆனா இன்னும் அவனை மேலும் 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 பாவம் செய்ய வச்சு அவனுடைய நன்மையான சுபாவத்தை முழுசா அழிச்சிட்டு, நம்ம எப்படி 100% தீமையா இருக்கிறோமோ மனிதனை அது மாதிரி முழு தீமையா மாத்திரணும்னு அவன் ஒரு பக்கம் போராடுகிறான். அதுக்கு தான் பாவம், பாவத்தினுடைய காரியங்கள், இச்சைகள் இதெல்லாம் தூண்டி தூண்டி நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் ஒரு பக்கம் போராடி கொண்டிருக்கிறான். அழிப்பதற்கல்ல, முழு தன்னுடைய சாயல் வந்துடணும். அவனுக்கு பார்த்தாலுமே நம்மை பார்த்தா வேற மாதிரி தெரியுது. என்னடா ஒரு நேரம் நம்ம சாயல் இருக்கிறான், ஒரு நேரம் தேவன் மாதிரி பேசுகிறான், ரெண்டுக்கு நடுவில் ஒரு மாதிரி குழப்பமான சாயல் இருக்கே. இவனோட போராடி எப்படியாவது நம்ம சாயலை 100% அவனுக்குள்ளே கொடுத்து அவனை பிசாசாக்கிறணும். தேவன் பாவம் செய்து விட்டான், அவனுக்குள்ளே தீமையின் சாயல் வந்துருச்சு. இது இப்போ நம்ம போராடி அந்த தீமையின் சாயலை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை விட்டு வெளியே போக வச்சு குமாரனுடைய சாயலை, அவன் இழந்த தேவ சாயலை மறுபடியும் கொண்டாட வச்சிடணும். அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர், வேத வசனம், சத்தியம், ஊழியர்கள், வரங்கள் எல்லாமே ஆண்டவர் கொடுத்து அந்த குமாரனுடைய சாயல் தான் நம் ஆதி மனிதனை தேவன் உண்டாக்கின சாயல். ஆதாமை தேவன் எப்படி உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய சாயலை நீங்கள் பார்க்கணுன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ளே பார்க்கலாம். அப்படித்தான் ஆதி மனிதனை கர்த்தர் உண்டாக்கினார். இப்போ நம்ம அந்த ஆதி சாயலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு அது ஒரே நாளில் நடக்கிற காரியம் இல்லை, சாயல் கலந்து விட்டது. அப்போ தேவனுடைய டிஎன்ஏயும் இருக்குது, சாத்தானுடைய டிஎன்ஏ இருக்குது, போராடுது ரெண்டும். இவன் எப்படியாவது நம்மை முழு இருட்டா மாற்ற நினைக்கிறான். கர்த்தர் இருட்டை முழுசா துரத்திட்டு நம்மை வெளிச்சமாய் நம்ம இழந்த சாயலை மறுபடியும் கொண்டு வருவதற்கு போராடுகிறார். அதுக்கு தான் ஆவியின் அபிஷேகம், அதற்குத்தான் பரிசுத்தமான கிரியைகள், அதுக்குத்தான் கர்த்தர் எழுதின வேதம், அதற்குத்தான் கர்த்தர் கொடுத்த சத்தியம். அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே போன அந்த சாத்தானுடைய விஷத்தை வெளியேற்றி நம்ம தேவனுடைய சாயலை பெறணும். அதுதான் அவருடைய நோக்கம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு மனிதனுடைய சாயல் இப்படித்தான் இருக்கிறது, நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சாயல். மனிதன் தான் படைக்கப்பட்ட சாயலை இழந்து போனான், அதை திரும்ப பெற வைப்பதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளில் போய் இயேசுவே நீர்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு ஏற்றுக்கொண்டதோட முடியல. உண்மையான கடவுள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே உங்கள் சாயல் மாறிவிடவும் போகிறது இல்லை. பவுல் பாருங்க, அவ்வளோ ஊழியம் செஞ்சுட்டு திடீர்னு சொல்கிறாரு, ஐயோ எனக்குள்ளே வேற ஒரு சாயல் இருக்கதை பார்க்குறேனே அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் வருவீங்க, ஒரு நாள் நிற்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே உம்மை நான் முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதோட முடிஞ்சிச்சா? இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழந்த சாயலை பெறுகிற வரைக்கும் நீங்கள் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த இழந்த சாயல் அப்போ தான் ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைகிறது. நம்ம போய் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அவரை மெய்யான தெய்வமாக ஏற்றுக்கொண்டதில் ரட்சிப்பு துவங்குகிறது. ரட்சிப்பு எப்போ பரிபூர்ணமாகுது? நீங்கள் இழந்த சாயலை
திரும்பவும் கொண்டு வரணும். தேவன் அதற்காக உங்களுக்குள்ளே போராடுகிறார். அதை பெறவிடக்கூடாதுன்னு சாத்தான் ஒரு பக்கம் போராடுகிறான். நீங்கள் யாரோட சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது நடக்கும். அப்போ தேவன் போராடுகிற நல்ல போராட்டத்தில் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் எண்ணங்களையும் உங்கள் சரீரத்தையும் இணைத்து கொண்டால் உங்களுக்கு தேவ சாயல் மறுபடியும் திரும்ப கிடைக்கும். நாம் எதை ஆதரிக்கிறோம்? சாத்தான் ஒரு பக்கம் போராடுறானே, ஏன் சாயலை முழுசாக அவனுக்குள்ளே கொண்டாந்துடணும். பிசாசினுடைய ஆவி எப்படி இருக்கோ அது மாதிரி அவனுடைய ஆவியை மாற்றிடும். அவன் போராடும்போது நீங்கள் அவனை ஆதரித்தால் அவனுடைய சாயல் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ மனுஷனுக்கு என்ன வேலைன்னா, யாரை ஆதரிக்கிறோம்? தேவனுடைய செயல்பாடுகளையா சாத்தானுடைய செயல்பாடுகளையா? உங்களுக்குள்ள 2 பேருடைய செயலும் நடக்கிறது. அது அந்த சாயலை உருவாக்குகிற செயல் தான் நடக்குது. தேவன் நீங்கள் இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் பெற வைக்க வேண்டும் என்பதற்கு தான் உங்களுக்குள்ளே பலமாய் போராடி கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? சில நேரம் தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம், பல நேரங்கள் சாத்தானுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? நம்மை பயன்படுத்தி தன் சாயலை நமக்குள்ளே பரவ வைக்கிறான். அப்படியே பரவ வச்சு முழுசாக தன்னுடைய இருளை தன்னுடைய குணத்தை நம்முடைய ஆவிக்குள்ளே செலுத்துவது சாத்தானுடைய தந்திரம். அவன் இழந்த சாயலை திரும்ப பெற வைப்பதே தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். அதைத்தான் ரோமர் 8வது அதிகாரம் 29-30 வாசித்தோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். இவங்களெல்லாம் நம்ம தேவ சாயலை இழந்த சாயலை திரும்ப கொண்டு வரணும். இழந்த சாயல் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. முதல் மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது அவனுக்குள்ளே கொடுக்கப்பட்ட சாயல் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கு. அந்த கிறிஸ்துவின் சாயலை நமக்குள்ளே கொண்டு வர வைப்பது தான் அந்த நோக்கம். அடுத்த வசனம் சொல்லுது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போ இதுக்கு தான் அழைச்சிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தான் நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது. சாத்தான் தன்னுடைய சாயலை உள்ள கொண்டாந்து முழுசாக்கி நினைக்கிறான். தேவன் நம்ம கரைப்பட்டு போன சாயலை நீக்கி மறுபடி நம்மை புதுசாக்கணும், பழைய சாயல் கொண்டு வரணும் என்று போராடுகிறார். அதுக்கு அவங்க அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் என்ன செஞ்சாங்க? முதல்ல தேவனுடைய சாயல்ல மனிதன் படைக்கப்பட்டான். ஆனால் இப்போ அவன் புது சாயலாய் மாறிட்டான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயலானார். முதல்ல மனுஷன் தேவ சாயலாக இருந்தான். இப்போ இயேசுவை பார்த்தீங்கன்னா அந்த முதல் மனிதன் இருக்கிறான் பாருங்க, அந்த மனிதனுக்கு கொடுத்த சாயலை இயேசு ஏற்றுக்கொண்டு விட்டார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு மனுஷ சாயலானார். முதல்ல மனுஷன் தேவ சாயலானான், படைக்கப்பட்டான். இப்போ அவன் பாவம் செய்து விட்டான். மறுபடியும் அவனை புதுப்பிப்பதற்காக குமாரனாகிய கிறிஸ்து இப்போ மனுஷ சாயலானார், மாம்ச சாயலை பெற்றுக்கொண்டார். இப்போ மனுஷனுக்கு இந்த பாவத்தினால வருகிற காரியங்களை அவனுடைய ஆவிக்குள்ளே புகுத்துவதற்கு சாத்தான் எடுத்துக்கொள்ளுகிற வழி மாம்சம். மாம்சத்தின் வழியாத்தான் பாவத்தை உள்ளே செலுத்தி அவனுடைய ஆவியை முழுக்க முழுக்க பாவ சாயலுக்குள்ளே, சாத்தானுடைய சாயலுக்குள்ளே மாற்றப் போகிறான். இப்போ பிதாவாகிய தேவனுக்கு சரீரம் இல்லை, அவர் ஆவியாகவே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு சரீரம் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். மனுஷனை இப்போ மாற்றணும். மனுஷனுக்குள்ளே சாத்தான் தன்னுடைய பாவத்தை சரீரத்தின் வழியாகத்தான் செலுத்துகிறான். அப்போ இவனை மாற்றணும்னு சொன்னால் தேவன் மனுஷ சாயலானார், மாம்சத்தின் சாயலை பெற்றுக்கொண்டார். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்போ இப்போ என்ன சாயலில் கொண்டு வர்றாங்க?
மனுஷனை மாம்சமாயும் ஆவியாயும் வச்சு ஆவியிலே தேவ சாயலை வைத்தார். இப்போ மனுஷனை இப்போ மாற்றணும்னு சொன்னால் தேவன் இப்போ மாம்ச சாயலை எடுக்கிறார். அதுக்கு தான் இயேசு மனுஷனை போல பிறந்தார். ஆனால் அவருடைய ஆவியிலே பாவம் இல்லாதிருந்தது. முதல் ஆதாம் படைக்கப்பட்ட போது சரீரமும் அவனுக்கு இருந்தது, தேவ சாயலை கொண்டிருந்த ஆவி அந்த சரீரத்துக்குள் இருந்தது. அந்த நிலைமையில் இருக்கிற ஒருவரை கர்த்தர் இந்த பூமியிலே கொண்டு வருவதற்கு இயேசுவின் வழியா இந்த காரியத்தை செய்தார். அதைத்தான் ரோமர் 8:3 சொல்லுகிறது. அவர் ஏன் மாம்ச சாயலை அணிய வேண்டும்? இயேசு ஏன் மாம்சத்தில் வெளிப்படணும்? அவருக்கு ஏன் நம்மை மாதிரி ஒரு சரீரம் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். தீமையின் பிரமாணம் முழுவதும், தீமையினுடைய அதிகாரம், பாவத்தின் அதிகாரம் முழுவதும் ஏறத்தாழ மாம்சத்தில் தான் இருக்குது. மாம்சத்தின் வழியாக தான் உள்ளே வருது பாவம். தீமை மாம்சத்தின் வழியாகத்தான் மனுஷனுக்குள்ளே நுழைகிறது. பெரும்பான்மையான தீமை சிலது சிந்தனையில் வரும். அது மாம்சமான மனிதரோடு நம்மை இணைத்து கொண்டு அவர்களிடத்தில் இருக்கும் தீமையின் சாயலை ஒழித்து இழந்த சாயலை திரும்ப கொண்டு வருவதற்கு தான் அவரும் மாம்சமானார். இந்த மாம்சம்தான் இந்த ஆவிக்குள்ள பாவத்தை கடத்துவதற்கான வழி. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? தாமும் மாம்சமாய் வந்து தம்முடைய மாம்சத்தை மனிதர்களோட இணைக்கணும். மனிதர்களோட இணைச்சா ஆவியில் மாத்திரம் இல்லை, இந்த மாம்சத்திலையும் இவர்கள் வழியாக தேவனுடைய சுபாவம் இந்த மாம்சத்தின் வழியாய் அவருடைய ஆவிக்குள்ளே உள்ளே போக முடியும். அதனால தான் இயேசு ராப்போஜனம் கொடுக்கும்போது, இது என் மாம்சம், இது என் இரத்தம், என் மாம்சத்தை நீங்கள் புசித்து, அப்படின்னா என் மாம்சத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டு, என் இரத்தத்தோடு நீங்கள் இணைக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம ரெண்டும் இணைக்கப்படணும் என்பதற்காக ஆவியாயிருந்த தேவன் மாம்ச சரீரத்தை பெற்றுக்கொண்டு மனுஷ சாயலானார் என்று வேதம் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-15 சொல்றார், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன் மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உட்பட்ட மனிதர்களை விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அவரும் ஒரு மாம்சத்தை எடுத்துக்கொண்டார். இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுது, ஒட்டு மாம்பழம் அல்லது ஒட்டு திராட்சை கொடி, இவைகளை பற்றி நீங்கள் நிறையா சயின்ஸில் வாசிருப்பீங்க. இந்த ஒட்டு பயிர் முறை அதை வேதம் அந்த காலத்திலே சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு கசப்பான ஒரு திராட்சை செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கத்தில் ஒரு நற்குல திராட்சை செடி. இப்போ இந்த கசப்பாக இருக்கிறத இப்போ வேற சாயலை இனிப்பாக மாற்றணும். அதோடைய சாயல் என்பது கசப்பான பழம். இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த நல்ல இனிப்பான பழங்களை தரக்கூடிய நற்குல திராட்சை செடியை கொண்டு வந்து அதனுடைய கிளையை சீவி, இதனுடைய கிளையும் சீவி, ரெண்டையும் ஒன்னோட ஒன்று வச்சு அப்படியே கட்டிடுவாங்க மேலே. இதுக்கு பேர் ஒட்டு பயிர் முறை. படிச்சிருப்பீங்க நீங்கள், ஒட்டு பயிர் முறை. இது ரெண்டையும் வச்ச உடனே என்ன செய்யும்னா, இந்த நல்ல நற்குல திராட்சை செடியில் இருக்கக்கூடிய சத்து, அதனுடைய சுபாவம், அதனுடைய இனிமை, இதெல்லாம் அப்படியே இந்த கெட்டதுக்குள்ளே போய் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒட்டு கனிகளை கொடுக்கிறது. அந்த கனிகள் இப்போ தித்திப்பாய் மாறுகிறது. இதை வேதம் அங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறது. இதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து தம் சரீரத்திலே வெளிப்பட்டார். நம்முடைய சரீரத்தோடு தன்னை இணைத்து கொண்டு தம்முடைய நன்மைகளை உங்களுக்குள்ளே கடத்துறதுக்காக. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமருடைய புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் இந்த ஒட்டு பயிர் முறையை குறித்து தெளிவான வியாக்கியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ரோமர் 11, 17, 18 அப்புறம் 24. சில கிளைகள் முறித்து போடப்படாதிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்திலே ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால். காட்டு ஒலிவ மரம், உனக்குள்ளே கசப்பு இருக்குது,
உனக்குள்ளே காட்டுத்தனம் இருக்கிறது. நீ இந்த நல்ல மரத்தோட ஒட்ட வைக்கப்பட்டு அந்த நல்ல ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியான போது நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. நாங்கள் பார்த்தீங்களா இப்போ எப்போ நல்லா இருக்கிறோம் அப்படின்னு பெருமை பாராட்டாத. உனக்குள்ளே இருக்கிற நன்மை இந்த நல்ல ஒலிவ மரத்தில் நீ இணைக்கப்பட்டதுனால உனக்கு வந்தது. எனக்குள்ளே ஏதாவது ஒரு நன்மை இருந்ததுன்னா நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டால்தான் அது சாத்தியம். மற்றபடி நீங்களா உங்களை மாற்றலாம் முடியாது. நல்ல ஒலிவ மரத்தோட நம்ம இணைக்கப்படணும். சுபாவத்தின்படி காட்டு ஒலிவ மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் சொல்றாரு 24. அப்போ நல்ல ஒலிவ மரத்தோட ஒட்ட வைக்கப்படணும். இப்போ இதைத்தான் செய்ய போகிறாங்க. இப்போ நமக்குள்ளே தீமையின் சுபாவம், கசப்பு, சாத்தானுடைய காரியம் இருக்குது. இப்போ நம்முடைய சாயலை மாற்றணும், நம்முடைய குணாதிசயங்களை மாற்றணும், இழந்த பழைய காரியத்தை மறுபடியும் கொண்டு வரணும். அப்போ இதற்கு ஒரு நற்குல திராட்சை செடியை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். அது என்னன்னா, அதுக்கு மாம்சமும் இருக்கணும், அதோடைய ஆவியில் பாவம் இல்லாமலும் இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு நம்மை போல மாம்சம் இருந்தது, ஆவியிலே அவர் தேவனுக்கு ஒப்பாக இருந்தார். இந்த சாயல்ல தான் பூர்வ மனிதன் படைக்கப்பட்ட போது சிருஷ்டிக்கப்பட்டான். இப்போ என்ன செய்கிறாங்க பாருங்க, இப்போ 2 பேர் இணைக்கப்படணும். இப்போ ஒரு நல்ல மரம் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது புரியாத காரியம் இல்லை. ஒரு நல்ல மரம் இருக்குது, நம்ம வீட்டில் ஒரு மரம் இருக்குது, கசப்பான பழம், அது சாப்பிட முடியல. உடனே ஒரு நல்ல நற்குல திராட்சை செடியை கொண்டு வருகிறோம். இதனுடைய சாரத்தை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், இதனுடைய சாயலை அதுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். கொண்டு வர்றதுக்கு முதல்ல என்ன செய்யணும், அந்த நல்ல குல திராட்சை செடியின் கிளையை முதல்ல சீவணும், நறுக்கணும். அதை சும்மா அப்படி 2 சேர்த்து கட்டி போட்டாலாம் வராது, வெட்டிட்டு கட்டணும், அப்போ தான் வரும். இல்லாட்ட வருமா? அதை சீவணும், அதை காயப்படுத்தணும், அதற்கப்புறம் இதை கொண்டு வந்து அதில் சேர்க்கணும். அதனால தான் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சரீரத்தில் அவரை பாடுபட வைத்து அவருடைய கிளைகளை முறித்து ஒரு கெட்ட திராட்சை செடியோட கூட இணைக்கப்படுவதற்கு ஏதுவாக அதோடைய கிளையை நறுக்கி, பார்த்தீங்களா, அதை நறுக்கி சேர்க்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்ல அதுக்கு தான் அவர் அந்த கேடடைந்தார், அதற்காகத்தான் அவர் அந்த பாடுகளை பட்டார். அவர் மாம்சத்தில் இருந்தாலும் அவரிடத்துல பாவம் இல்லை, அவர் நற்குல திராட்சை செடியாக வெளிப்பட்டார். சில பேர் இப்போ புதுசாக உபதேசம் பண்ணுவாங்க, அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல இருந்ததுனால இயேசுக்குள்ளேயும் பாவம் இருந்தது, பாவ சுபாவம் இருந்தது, ஆனால் அவர் நம்ம மாதிரி தான் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட பாவ சுபாவம் இருந்தால் அவர் உங்களோட கூட இணைக்கப்பட முடியாது, அவர் சாயல் உங்களுக்குள்ளே வர முடியாது. அதுவும் காட்டொலிவ மரமாக இருந்ததுன்னா அதனுடைய சாரமும் வேரும் எப்படி உங்களை நற்குல திராட்சை செடியாக மாற்றும்? அப்போ அவரிடத்தில் பாவம் இல்லை. ஒரு போதகர் பேசினது நானே கேட்டிருக்கிறேன். இயேசு நம்மை போல தான், அவரும் பாவத்தோடு தான் போராடினார், அவருக்குள்ள பாவ பிரமாணம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. வேதம் சொல்லுது 1 யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர்கிட்ட பாவம் இருந்துச்சுன்னா எப்படி அந்த சுபாவத்தை உங்களுக்குள்ளே கடத்த முடியும்? அவர் ஆதி மனிதனை கர்த்தர் உண்டாக்கின அதே சாயல்ல மறுபடியும் பூமியில ஒரு புது மனிதனாய் பிறந்தார். எதுக்குன்னா இந்த கெட்ட ஒலிவ மரங்களை எல்லாம் தன்னோடு இணைத்து அது இழந்த சாயலை திரும்ப கொண்டு வருவதற்காக. அதற்காகவே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அந்த மரம் அப்படி இருந்து அந்த கிளை இந்த கிளையும் பிடிச்சி கட்டி வச்சிங்கன்னா வராது, சீவனும். 2 சீவி 2ஐயும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அது மேலே கட்டு போடணும், இணைக்கப்படணும். மத்தேயு சுவிசேஷம் 16:24 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றணும். இங்கே என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா? ஒரு மரம் இருக்குது, நல்ல கனிகளை கொடுக்குற மரம், ஒரு கெட்ட சாயலை கொண்டிருக்கிற ஒரு மரத்தை இப்போ நல்லதாக மாற்றணும். இப்போ நல்ல மரத்தை சீவியாச்சு, இப்போ அடுத்து என்ன செய்யணும்?
அது இணைக்கப்பட போகிற இந்த காட்டு ஒலிவ மர கிளையும் சீவணும். அப்பதான் ரெண்டும் சீர் பொருந்தும். ஒன்றை சீவிட்டு ஒன்றை சீவலைன்னா சரியா வராது. அப்ப இயேசு இழந்த மாதிரி நீங்கள் சில காரியங்களை இழக்கணும், நீங்கள் சில காரியங்களை விடணும், உங்களுடைய கிளை சீவப்படணும். நான் மாத்திரம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டார், நான் சிலுவையோடு என்னை இணைத்து கொள்ளுகிறேன்னா நீங்கள் இணைக்கப்பட முடியாது. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. சிலுவையை ஏற்றுக்கொண்டு விட்டேன், சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். இல்லை இல்லை இல்லை, இயேசுவோடு நீங்கள் இணைக்கப்படணும்னா அவர் எப்படி இணைப்புக்கு ஆயத்தமாக தான் இழப்பதற்கு சம்மதித்தாரோ, தான் வெட்டப்படுவதற்கும் கீறப்படுவதற்கும் சீவப்படுவதற்கும் சம்மதித்தாரோ, நீங்களும் சீவப்படணும் அதே மாதிரி. அப்போ தான் வரும். நமக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு சொல்லித்தர காரியம் என்னென்னா, நீங்கள் வாங்க சிலுவையில் தொங்கின இயேசுவை பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்டேன்னு சொல்லுங்கள், சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சரியாக போச்சு? ரெண்டும் இணைக்கப்படுவதற்கு வேற ஒன்று செய்யணும். அந்த மரம் எப்படி இணைப்புக்கு ஆயத்தமாக அது சீவப்பட ஒப்பு கொடுத்ததோ, நீங்கள் இணைப்பதற்கு ஏதுவாக உங்கள் கிளை சீவப்படணும். அப்போ இயேசு என்னை பின்பற்றி வரனா சும்மா பின்பற்றிவான்னு சொல்லலை. பாருங்க, உன் கிளை சீவப்படணும். நீ என்னோடு இணைக்கப்படுவதற்கு என்ன தடையோ அது சீவப்படணும். அப்போ ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் உமக்கு சீஷனாக இருக்க விரும்புகிறேன், உம்மோடு கூட என்னை இணைத்து கொள்ள விரும்புகிறேன், நான் என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நானே எல்லாம் செஞ்சுட்டேன்ப்பா, நீ சும்மா மாத்திரம் என் பின்னால் வான்னு சொல்லலை. அவன் கிளை சீவப்படணும். கர்த்தர் சொல்ல, என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன். நீங்கள் இப்படி எதையும் இழக்காம கர்த்தரை பின்பற்ற நீங்கள் தலைப்பட்டால் உங்களுக்குள்ள இழந்த சாயல் திரும்ப வருவதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்படவும் வாய்ப்பில்லை. நம்ம சில காரியங்களை இணைக்கணும், சில கிளைகள் நறுக்கப்படணும், சில கிளைகள் முறிக்கப்படணும். இயேசு முதல்ல படைக்கப்பட்டு அவருடைய கிளைகள் முறிக்கப்பட்டது. அவர் பாருங்க, முதல் மனிதனுடைய சாயல் படி மாம்சத்திலையும் ஆவியில தேவ சுபாவத்தையும் கொண்டிருந்து அவர் நற்குல திராட்சை செடியாய் அவர் உருவாக்கப்பட்டு படைக்கப்பட்டு பூமியில வைக்கப்பட்டு அவர் உங்களோடு இணைக்கப்படுவதற்கு தன் கிளைகள் வெட்டப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதான் சிலுவை. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்? அவரோட கூட இணைக்கப்படனா உங்கள் கிளைகள் முறிக்கப்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவரை பின்பற்றணும். சீஷர்கள் வலையை விட்டு அவரை பின்பற்றினார்கள். நாங்கள் மீன் பிடிச்சிக்கிறோம் ஆண்டவரே, வேலையெல்லாம் செஞ்சுக்கிறோம், உங்கள் ஊழியத்துக்கு காணிக்கை தேவைப்படும் கொடுத்துக்கிறோம், எப்போவாவது முக்கியமாக எங்கேயாவது மலை கிளையில் அற்புதம் செய்ய போகிறேன், ஒரு மலை பிரசங்கம் பண்ண போகிறேன், கூப்பிடுங்க, வந்துட்டு கலந்து கொண்டு போகிறோம். இல்லை, நீங்கள் அப்படின்னா இணைக்கப்பட முடியாது. நாங்கள் பகுதி நேரமாக இல்லை, இணைக்கப்பட முடியாது. நாங்கள் எதை இழக்க மாட்டோம், இயேசுவை பின்பற்ற முடியாது. பின்பற்றினால் அந்த சாயல் உங்களுக்குள்ளே திரும்ப வராது. நான் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். ஒரு கிளையை சீவிட்டு இன்னொரு கிளையை சீவாமல் கட்டி வச்சா எப்படி இதனுடைய சாரம் அதற்குள்ளே எப்படி போகும்? ரெண்டும் வெட்டப்படணும். நீங்கள் ஒட்டு பயிர் முறையை குறித்து வாசித்து பாருங்கள். ரெண்டு கிளையும் சீவுவாங்க, ரெண்டையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு பெரிய துணியை வச்சு கட்டி வைப்பாங்க. அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்றாக இணைக்கப்படும். அப்போ ரெண்டுமே இழக்கணும். இயேசுவை பின்தொடர தன்னை இணைத்து கொண்ட எல்லாரையும் பாருங்க, ஏதோ ஒன்றை இழந்தார்கள், இயேசுவோடு கூட பொருத்தப்பட்டார்கள். மத்தேயு 4வது அதிகாரம் 18-20 வரைக்கும் படித்து பாருங்க. இயேசு கலிலேயா கடற்கரை ஓரம் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரர்களாகிய பேதுரு எனப்பட்ட சீமோனையும் அவன் சகோதரன் அந்திரேயாவையும் கடலிலே வலை போட்டிருக்க கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின் சென்றார்கள். வாலிபனை கர்த்தர் அழைத்த போது அவன் சொன்னான், நான் நித்திய ஜீவனை பெறணும். நித்திய ஜீவனை பெறணும்னா நீ முதல்ல இழந்த சாயலை பெறணும். இழந்த சாயலை பெறணும்னா நான் என் கிளை முறிக்கப்படும் போது உன் கிளை முறிக்கப்படணும். அப்போ ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 19வது அதிகாரத்தில், அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படிக்கு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ இழந்த சாயலை பெறணும்னா நீங்களும் ஒன்றை இழக்கணும். அவர் இயேசு அந்த சாயலை உங்களுக்குள் கொடுப்பதற்காக
அவர் தன் கிளை நறுக்கப்பட இழக்க சம்மதித்தார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இழக்க சம்மதிக்கணும். பூரண சர்க்குணன் என்பதுதான் மனிதன் படைக்கப்பட்ட போது இருந்த அவனுடைய சாயல். பவுலை பாருங்கள், தனக்கு லாபமாய் தோன்றினவைகளை நஷ்டம் என்று விட்டார், குப்பையுமாய் நினைத்தார். இன்னைக்கு நம்ம நவீனமாய் கற்றுக்கொண்ட காரியம் என்னன்னா, ஏன் கிளை தொடப்படக்கூடாது, ஏன் வாழ்க்கை ஒன்றும் மாறக்கூடாது, நான் அப்படியே இருக்கணும், மனசில் மாத்திரம் இயேசுதான் தெய்வம் அப்படின்னு ஏற்றுக்குருவாராம். எப்படி சாயல் மாறும்? எப்படி சாயல் மாறும்? சாயல் மாறணும்னா நீ முதல்ல மாறணும். நம்முடைய கிளை முறிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். பிலிப்பியர்களின் நிருபம் 3வது அதிகாரம் 10-11 சொல்றார், இப்படியாக நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அந்த இணைப்பையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். அதான் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம காலரில் அழுக்குப்படக்கூடாது, நமக்கு ஒரு சின்ன குறை வந்துடக்கூடாது. இன்னைக்கு சொல்லித்தரவங்களாம் அப்படி தான் சொல்லித்தராங்க. கர்த்தரிடத்தில் கேட்டு கேட்டு நீங்கள் செழிப்பாக இருக்கணும்னா நீங்கள் இழந்து உடைக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் அந்த நற்குல திராட்சை செடியோட இணைக்கப்பட முடியாது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறணும். நாம் இழந்த சாயலை திரும்ப பெற வேண்டும். அப்போ இழந்த சாயலை திரும்ப பெறுவதற்கு முதல்ல கர்த்தரோடு நம்ம இணைக்கப்படணும். அடுத்து அவருடைய இணைப்பிலே நிலைத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிறது என்ன தெரியுமா? உடைக்க கூட பட்டிருப்பாங்க, இணைக்கப்பட்டிருப்பாங்க, அந்த இணைப்பிலே நிலைத்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் இணைப்பில் இருப்பாங்க, அந்த கட்டிலிருந்து விலகிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் உணர்வடைவாங்க, மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் சேர்ந்துட்டு ஆண்டவரோடு இருப்பாங்க. அப்போ அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது ரெண்டும் ஒன்றாய் பொருந்தி இருக்கணும். விழுவதும் எழுவதும் மறுபடியும் அந்த இணைப்பு விடுவதும் சேர்வதும்னா அதில் நற்கனிகள் உண்டாவதற்கு, அது இழந்த சாயல் உண்டாவதற்கு பெரிய தடை, காலதாமதம் உண்டாகிவிடும். யோவான் 15வது அதிகாரம் சொல்லுகிறது, 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள். கிளை நறுக்கப்பட்டுச்சு, நற்குல திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டுட்டீங்க, இனி நிலைத்திருங்கள். உங்களுக்குள்ள இந்த நல்ல சுபாவம், நல்ல கனிகள், உங்களுக்குள்ளே சாயல் மாற்றம் வருகிற வரைக்கும் நிலைச்சிருக்கணும். வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் விட்டுரும், அப்புறம் மறுபடியும் திடீர்னு எங்கேயாவது ஒரு பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைந்து மறுபடியும் தன்னை சேர்த்து கொண்டு எப்படி கனி உண்டாகும்? அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றார். பார்த்தீங்களா? அந்த திராட்சை செடியோட, நற்குல திராட்சை செடியோட நாம இணைக்கப்படும் போதுதான் அந்த சாயலை நமக்குள்ளே கடத்துவதற்காகத்தான், இழந்த சாயலை நம்ம திரும்ப பெறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட சாயலோட வந்து நம்மை மாற்றுவதற்கு, நம்மோடு இணைக்கப்படுவதற்கு, தன்னுடைய கிளையை முறிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்து, நம்முடைய கிளை முறிக்கப்பட்டா நம்மோடு இணைக்கப்பட்டு தம்முடைய சாயலை நமக்குள் தந்து நாம் இழந்து போன சாயலை திரும்ப பெற உதவி செய்கிறார். இழந்த சாயலை திரும்ப பெறலைன்னா நம்ம பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் வேறு மாதிரி, சாத்தானுடைய சாயலும் இல்லை, தேவ சாயலும் இல்லை, இதுலையும் அதுலேயும் கலந்து ஒரு புது சாயலாக இருக்கிறோம். சாத்தான் நம்மோடு கூட பலமாய் போராடி முழு சாயலை நமக்குள்ளே கொண்டு வந்துடணும் என்று போராடுகிறான். கர்த்தரோ ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை நமக்காக ஏற்படுத்தி நற்குல திராட்சை செடியான அவர் தன்னுடைய கிளைகள் முறிக்கப்பட ஒப்பு கொடுத்து உங்களை தன்னோடு இணைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். மறுபடியும் கேளுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது, நான் என்ன சொல்ல வந்தேன் என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. கர்த்தரோடு இணைக்கப்படுங்க, இணைப்பிலே நிலைத்திருங்கள், புதிய சாயலை தரித்து கொள்ளுங்கள். புதிய ராஜ்யம் உங்களுக்குரியது. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே,
மனிதர்களான எங்களை கர்த்தர் படைத்த போது பரலோகத்தின் சாயலின்படியும் தேவ சாயலின்படியும் எங்களை நீர் படைத்தீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தீமையை அறிய ஆசை கொண்டதுனால, அது எங்களுக்கு அவசியமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தீமையை அறிந்து கொள்ள நாங்கள் விருப்பப்பட்டதுனால, நாங்கள் நன்மையும் தீமையும் கலந்த வேறொரு சாயலுக்குள்ளே வந்துவிட்டோம். எங்களை மறுபடியும் இழந்த சாயலை திரும்ப கொண்டு வர நீர் உம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவருடைய கிளைகளை முறித்து எங்களோடு இணைக்கப்பட ஆயத்தமாய் வைத்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் எங்கள் கிளைகளை முறிக்கப்பட ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு இணைக்கப்படவும், இணைக்கப்பட்ட இணைப்பிலை நிலைத்திருக்கவும், நல்ல சாயலை, நாங்கள் இழந்த சாயலை திரும்ப பெறவும் நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நற்குல திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட திராட்சை கொடிகளாக மாற்றியருளும். அவர்களுக்குள்ளே தேவ சுபாவமும் தேவ சாயலும், மனிதர்கள் இழந்து போன அவர்களுடைய தெய்வீக சுபாவ சாயலும் அவர்களுக்கு திரும்ப கிடைக்க உதவி செய்தருளும். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் என் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசினார். இழந்த சாயலை திரும்ப கொண்டு வருவதற்காக தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். நாம் இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல், பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் இல்லாமல், வேறு ஒரு குழப்பமான சாயலிருந்து நம்மை தெளிவான தேவ சாயலுக்குள் மாற்ற தேவன் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்கள் வாழ்க்கையிலே பலிதமாவதாக. கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.